என்ன ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷோக்காக வேண்டி தயாரா உட்காந்துருக்கீங்களா? நேற்று நீங்களாம் என்ன பண்ணீங்கன்னு தெரியலங்க. பட் நான் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தேங்க. ஜாலியாக ஊர் சுற்றினேன், படத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் காலையில் ஃபுல் ரெஸ்ட், ஃபுல் ஆஃப் பார்ட்டி ஆர் சம்திங் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களை மீட் பண்ணுறதுக்காக ஓடி வந்துட்டேன். ஸோ எனக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஸோ ஹாவ் யுவர் பெட்ரூம்ஸ் அண்ட் ஆல் வெரி ஃப்ரெஷ். அதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி உங்கள் ஐடிவி வழங்கும் அந்த ரங்கம் லைவ். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து டாக்டர் வழக்கம் போல என்ன மாதிரியான டாபிக் எடுக்கிறாருங்கிறத பார்ப்போம். டாக்டர் சொல்லுங்க, என்ன மாதிரியான டாபிக் இன்னைக்கு எடுக்க போறீங்க? பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை குழந்தையின்மை பிரச்சனை. திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை ஆகலைன்னு. அதுக்கு காரணங்கள், பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட காரணம் வந்து பெண் உறுப்பில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், அதாவது இன்ஃபெக்ஷன், சுத்தமின்மை, இது மாதிரி சம்பந்தப்பட்ட சில தகவலை எடுத்துக்கலாம். அது ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு. ஓகே, எதுக்காக இது ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க? அதாவது குழந்தையின்மை பிரச்சனைக்கு அது ஒரு பிரச்சனை. தாம்பத்திய வாழ்க்கை தடையாவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இன்னைக்கு என்ன மாதிரியான டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, குழந்தையின்மை பிரச்சனைக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பெண்களுடைய பிறப்புறுப்புல அவங்க சுத்தம் செய்யாததுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது இந்த மாதிரி சுத்தம் செய்யாததுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது, அங்க என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன் ஏற்படுதுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக். அண்ட் இன்னைக்கு நேர் யாரனும் பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹாய், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க, எங்க யார் பேசுறீங்க? தேவா ஃப்ரம் மதுரை. மதுரை தேவா. நல்லா வாசிப்பீங்களா? என்ன மேடம்? நல்ல பாட்டுலாம் நல்லா வாசிப்பீங்களான்னு கேட்டேன். நல்லாவே வாசிப்பேன் மேடம். ஓ, எத்தனை பாட்டு வாசிச்சிருக்கீங்க? ஒரே ஒன் டைம் வாசிச்சிருக்கேன் மேடம். ஒரே ஒன் டைம் வாசிச்சிட்டு இருக்கீங்களா? ஏங்க, அதுக்கப்புறம் பாட்டு பாட வாய்ப்பே கிடைக்கலையா உங்களுக்கு? கிடைக்கல மேடம். ஓ, சரிங்க. ஒழுங்கா வாசிச்சிருக்க மாட்டீங்க அதான். இல்ல மேடம், அந்த இது ஒரு டைம் வாசிச்சாலும் மறக்க முடியாம வாசிச்சது. என்ன வாசிச்சீங்க? பியானோ வாசிச்சீங்களா இல்ல வந்து அந்த இந்த பெட்டி ஒண்ணு சொல்லுவாங்க, அது வாசிச்சீங்களா? என்ன வாசிச்சீங்க? ஹார்மோனிய பெட்டி. ஹார்மோனிய பெட்டியும் பியானோ ரெண்டுமே. என்னங்க, ஒரே டைம்ல ரெண்டு வேலை எப்படிங்க செய்ய முடியும்? செய்வேன் மேடம். ஓ, அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் நீங்க. எஸ் மேடம், ட்ரை பண்றீங்களா? ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு நிறைய பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் இருக்காருங்க. அவர்கிட்டயே நான் ட்ரை பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா? டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க சார். மேடம், அதாவது இப்ப நான் வந்து 24 ஏஜ் ஆகுது. ஓகே. அதாவது என்னோட பிறப்பு கொஞ்சம் ஓப்பனா பேசலாமா? தாராளமா பேசலாம். அதுக்கான ஷோ தான் இந்த அந்தரங்கம். சொல்லுங்க. அதாவது என்னோட சுண்ணி வந்து கொஞ்சம் லென்த்தியா வருது. ஓகே. அது இப்ப பெருசா வரும்போது அதோட தோல் வந்து பின்னாடி இறங்க மாட்டேங்குது என்னோட. ஓகே, பின்னாடி போக மாட்டேங்குது தோல். சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்குது உங்களுடைய வாளு. இல்ல மேடம், அதாவது ஒரு தடவை வந்து நான் மேரேஜ் ஆனவங்களோட செக்ஸ் வச்சிருக்கேன். சூப்பருங்க. அவங்களோட பாவீங்களா, இதுதான் அந்த பியானோ பட்டியுமா? தெரியாதனமா சின்ன பிள்ளைத்தனமா ஏதோ பேசிட்டீங்க, சொல்லுங்க. அதாவது அவங்களோட உள்ள போயிட்டு வரும்போது அப்படியே தோல் வந்து எனக்கு பின்னாடி வர மாட்டேங்குது, அப்படியே உள்ள போயிட்டு அப்படியே தான் வருது. ஓகே, அப்படியே விரைச்சிக்கிட்டே நிக்குதா? அதாவது தோல் வந்து பின்னாடி வர மாட்டேங்குது. நான் கைப்பழக்கம் வச்சிருக்கேன். இது வரையா? அப்புறம் அது பண்ணும்போது கூட தோல் என்னால பின்னாடி வர மாட்டேங்குது. அது அப்படி வரும்போது ரொம்ப டைட்டா இருக்கு. அதாவது வலி ஏற்படுதா? ஆமா. எத்தனை வருஷமா இந்த மாதிரி சைட் பிசினஸ் ஓடிட்டு இருக்கு? இல்ல, அது ஒரு 6 மந்த். அது கைப்பழக்கம் வந்து ஒரு 6 இயர். ஓ, என்னங்க எல்லாமே 6 என்ன 6 உங்களுக்கு ராசியான நம்பரா? இல்ல மேடம். டோர் நம்பரும் 6 இல்ல எப்படி? இல்ல மேடம். ஆள் நம்பரு? இல்ல மேடம், எதுவும் இல்ல. ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம்ப்பா. சரி, டாக்டர் கிட்ட இதுக்கு உண்டான தீர்வு கேட்போம். டாக்டர் சொல்லுங்க. டாக்டர் முதல்ல அவர் ஃபர்ஸ்ட் நாளைக்கு அவருக்கு மேரேஜ் ஆக போகுது. அவருக்கு வரப்போற மனைவிக்கு நம்ம ஒரு கண்ணியமா சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது அவர் மனசுலயே இருக்கணும், கான்பிடன்ஸ். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நமக்கு வரக்கூடிய பெண்ணும் நமக்கு சுத்தமா வரணும்
எந்தவித கம்ப்ளைண்ட் இல்லாத வரணும் அப்படிங்கிறது. இந்த தோல் சம்மந்தப்பட்ட சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு இது ரொம்ப ட்ரபுள் இருக்குன்னா, தொடர்ச்சியாக ட்ரபுள் இருக்குன்னா அதை அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது மாதிரி ஏற்பட்டுருச்சுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், விளக்கெண்ணெய் இருக்கு பாருங்க, அதை அந்த எக்ஸ்டர்னல் பண்ணிட்டு ஐஸ் ஒத்தடம் கொடுத்தோம்னா அது சுருங்கும், வெளியாயிடும். ஓகே ஓகே, இது தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரணும் இல்லையா? எனவே ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. பார்த்துங்க, பொண்டாட்டியும் ஆறா கட்டிடாதீங்க, உங்களை பெண்ணு நிமித்துருவாங்க. சரி, அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. என்னோட நேம் கலை மேடம். கலை ஆரா, சொல்லுங்க கலை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா மேடம்? ரொம்ப நலமா இருக்கேன். உங்க நேம் மேடம் என்ன மேடம்? என்ன சொன்னீங்க? உங்க நேம் என்ன மேடம்? என் நேம் கிரிஜஸ்ரீங்க. சரி, ஓகே மேடம். வயசு வீட்டாக மேடம். அப்புறமா மேடம் வந்து மாதவிட நின்று எத்தனை கழிச்சு மட்டும் செட் வச்சுக்கணும் அப்போ குழந்தை பிறக்கும்? குழந்தை பிறந்த பிறகா? இல்ல மேடம், மாதவிடாய்க்கு பிறகு குழந்தை பிறக்கிறதுக்காக கேக்குறீங்க? அப்ப பாதுகாப்பான நாள் எப்படி குழந்தை பிறக்க கூடாதுன்னு எந்த நாள்ல செட் வச்சுக்கணும் மேடம்? குழந்தை பிறக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எந்த நாள்னு கேக்குறாரு. சரி, டாக்டரை முழுக்க முழுக்க ஜோசியரா மாத்திடுவீங்க போல இருக்கு. எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கு மேடம். சரிங்க சரிங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒண்ணு செக்ஸே வச்சுக்க கூடாது, இல்ல வந்து டாக்டர் ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு, அதை மாட்டிக்கிட்டு பண்ணுங்க. டாக்டர் சொல்லுங்க டாக்டர், அவருக்கு என்ன? இல்ல, அது சில மருத்துவர்கள் பெரும்பாலும் சொல்லக்கூடிய கணக்கு என்னன்னா, பீரியட் வர்ற டேட்லேருந்து ஃபர்ஸ்ட் பிகினிங் ஒரு வாரம் 7 days, அதே மாதிரி பீரியட் வரக்கூடிய லாஸ்ட் 7 days, இந்த 2 டயத்துலையும் இந்த கருத்தரிப்பு குறைவுன்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த இதுக்கு இடைப்பட்ட சென்டர்ல உள்ள 7-14 நாள் இருக்கு பாருங்க, அந்த நேரத்துல வாய்ப்புகள் அதிகம். இதுல இருந்தாலும் இத உறுதியா சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு இவர் ஸ்ட்ராங், எந்த அளவுக்கு அவங்க வைஃப் ஸ்ட்ராங்னு தெரியாதுல்ல. அதனால முடிஞ்சவரை காண்டம் யூஸ் பண்ணிக்கிறது, மற்றபடி தடுப்பு முறைகள் என்ன இருக்குதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதான், இல்ல காப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு காப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கலாம். ஓகே, அது பெஸ்ட். ஓகே, ரொம்ப நன்றி. கலை ரசனமான ஆளுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. சரி, அடுத்த நேர் யாருன்னு பாப்போம். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. ராஜ்குமார் பேசுறேன், காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் ராஜ்குமார். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பிரச்சனை? மேரேஜ் ஆகி 3 மாசம் ஆகுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்றீங்க, சொல்லுங்க. அது என்ன, அதாவது நம்ம உடல் ஒரு செஞ்சு முடிச்ச உடனே விந்து வர சொல்ல கொஞ்சம் எரிச்சலா இருக்கு. எரிச்சலா இருக்கு விந்து வரும்போது? இப்போ எதுவும் தெரியல. கை பழக்கம் ஏதாவது உண்டா? அதெல்லாம் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ட்ரிப் மட்டும் எதுவும் வரல. 2வது ட்ரிப் சொல்ல ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஓகே ஓகே. ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்க வந்து இன்டர்கோர்ஸ்ல ஈடுபடுறீங்க? நான் 2 முறை. 2 முறை, ஓகே. சரி, டாக்டர் கிட்ட சொல்ல ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஓகே ஓகே ஃபைன், டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க, இவருக்கு நான் தீர்வு. ஒன்றும் இல்லை, இது மாறிடும், நாளடைவில் இது மாறிடும். ஃபர்ஸ்ட்ல பிகினிங்ல சில பேருக்கு இருக்கும் இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும். ஒரு நாளைக்கு 1 or 2 times, அதனால ஒன்றும் பாதிப்பு கிடையாது. தொடர்ச்சியாக இவர் அடிக்கடி மாதுளம்பழம் சாப்பிட்டுட்டு வந்தா பாடியினுடைய டெம்பரேச்சரை ஓரளவுக்கு நல்லா. அவருக்கு சைனஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கேப் விடணும், தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடாது. மற்றபடி அதை சாப்பிட்டுட்டு வந்தாலே ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்துடும். ஓகே ஓகே. எனிவே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நேர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா வந்து நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே இந்த நிகழ்ச்சி ஐடிவியின் அந்தரங்கம் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருக்கும் பொதுவான ஒரு நிகழ்ச்சி. ஸோ நீங்க யாராக இருந்தாலும், ஆணும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உண்டான எந்த ஒரு சந்தேகத்தையும், அதாவது பாலியல் சம்பந்தமான எந்த ஒரு சந்தேகத்தையும் மேல இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு டயல் பண்ணுங்க. நிச்சயமா நீங்க வந்து உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் சேகர் மேடம். சேகர், என்னாச்சு, குளிரா? இல்ல மேடம், ஏதோ நடுக்கத்திலேயே பேசுற மாதிரி இருக்கே. ஃபர்ஸ்ட் டைம் என்னென்ன ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மேடம். ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்றதுக்கா இப்படி பேசுறீங்க? சரி, ஓகே, சொல்லுங்க, கூச்சப்படாதீங்க, ரொம்ப தைரியமா தெளிவா பேசுங்க. நத்திங்க, எதுவும் வந்து ராங் கிடையாது நீங்க கேட்க போற கேள்வியில. சோ உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. மேடம், எனக்கு வந்து ஆணுக்கு வந்து பெண்டா இருக்கு. என்ன மாதிரி இருக்குங்க?
சப்பையா இருக்கு. இடது சைடு பாத்தீங்கன்னா வளைஞ்சு போயிருக்கு. இதனால பெண் உறுப்பு வளைஞ்சு போயிருக்கு. அதாவது உங்களுடைய ஆண் உறுப்பு வலது சைடு பக்கமா வளைஞ்சு போயிருக்கா? ஆமா சப்பையா இருக்கு மேடம். ஓகேங்க ஓகேங்க, நிச்சயமா டாக்டர் கிட்ட அதுக்குண்டான தீர்வு கேட்போம். உங்களுக்கு கைப்பழக்கம் போன்ற ஏதாவது பழக்கங்கள் உண்டா? ஆமா மேடம் இருக்கு மேடம். எத்தனை வருஷமா? ஒரு 8 வருஷம் மேடம். உங்களுக்கு வயசு என்ன சொன்னீங்க? 29. 29. திருமணம் ஆகியாச்சா? இல்ல மேடம். ஓகே, முக்காவாசி வந்து உங்களுக்கு அதுவே பயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கேன்னு பயம், அதனாலயே இப்படி இருக்கோ என்னவோ தெரியல. டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் சொல்லுங்க. இது எப்போதாவது யாருக்காவது, நார்மலா எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு இது மாதிரி இயற்கையில இருக்கும். ஓகே. அதனால தாம்பத்திய வாழ்க்கை எந்த வகையிலையும் பாதிக்கப்படாது. மேரேஜுக்கு பிறகு கொஞ்சம் சின்ன மாற்றமும் கிடைக்கும். ஓகே. மேரேஜுக்கு பிறகு தொடர்ச்சியா உடல் வச்சுக்க இந்த வீரியம் கிடைக்க அது கொஞ்சம் क्वेश्चन மார்க்கா இருக்கிறது ஆச்சரியக்குறியா மாறிட வாய்ப்பு இருக்கு. மற்றபடி அதனால பாதிப்பு கிடையாது. ஓகே ஓகே. செக்ஸுவல் பிரச்சனைக்கு பாதிப்பு கிடையாது. சரி டாக்டர். எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, பங்கெடுத்துக்காங்க. அண்ட் நீங்க டாக்டர் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கவலைப்படவே வேண்டியது இல்லை, உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியரா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ பயப்படாம தைரியமா தன்னம்பிக்கையோட எல்லா விஷயத்திலயும் இறங்குங்க. ஆல் சக்சஸ் தான் உங்களுக்கு. இவ்வளவு நேரம் நேயர்கள் அனைவரும் வந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் அவர்கள் குழந்தையின்மை பிரச்சனைக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தமின்மை, அதாவது பெண் உறுப்புல இருக்கக்கூடிய சுத்தமின்மை தான் வந்து காரணம், அதுவும் ஒரு ரீசன். ஸோ அதை பத்தி வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். ஸோ ஸ்டே டியூன். இது ஐடிவியின் அந்த ரங்கம் லைவ். வெல்கம் பேக் டு அவர் ஷோ. இது ஐடிவி வழங்கும் அந்த ரங்கம் லைவ். சரி, நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு வந்து டாபிக் எப்படி டிஸ்கஸ் பண்ண போறாங்க, எதனால வந்து பெண் உறுப்புல வந்து சுத்தமின்மை காரணமா வந்து ஒரு ரீசனாவும் இருக்கு இந்த பெண்களுக்கு வந்து குழந்தை பிறப்பின்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு டாக்டர். அப்படி என்ன விஷயம் அதுல இருக்குங்கிறதுக்கு நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. தொடர்ந்து பேசுவோம் அதை பத்தி. அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஆஹா, ஹலோ. உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா, மியூட்ல வச்சிருங்க. ஓகே, அவங்க பேரு சொல்லுங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. உங்களுக்கு பேர் சொல்ல விருப்பம் இல்லையா? எனிவேஸ் ரொம்ப கூச்சப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நேயர். இதுல கூச்சப்பட வேண்டிய அவசியம் ஒண்ணுமே கிடையாது. நேயர்களுக்கு நான் திரும்ப சொல்றேன், முக்கியமா லேடிஸ்க்கு. லேடிஸும் பாத்தீங்கன்னா நிச்சயமா செக்ஸ் குறித்த பிரச்சனை நம்ம தெரிஞ்சுக்கதான் வேணும். செக்ஸ் குறித்த எல்லா கேள்விகளும் எல்லா சந்தேகங்களையும் நாமளும் தீர்த்துக்கதான் வேணும். அப்பதான் வந்து நம்ம அதுதான் வந்து முக்கிய காரணம் குழந்தை பிறப்புக்கு. ஓகேங்களா? சோ அதை பத்தி நிச்சயமா தெரியணும். இது ஒரு எஜுகேஷனும் கூட. சோ அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. பேர் சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஒரு 6 வருஷம் ஆயிட்டு குழந்தை இல்லாத, என்ன காரணம்னு தெரியும். உங்களுக்கு வயசு என்னமாகுது? எனக்கு 27. சரிங்க, உங்க கணவருக்கு என்ன வயசாகுது? அவங்களுக்கு 32. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? 32. ஓகே, 32. நீங்க ஏதாவது வந்து டெஸ்ட் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? பண்ணல, இது வரைக்கும் பண்ணல. பண்ணணும் இல்லைங்கம்மா. 6 வருஷமா வந்து உங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறீங்க. நிச்சயமா டெஸ்ட் எடுக்கிறதுனால வந்து தப்பே கிடையாது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு உண்டான அந்த கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா செமன் அனாலிசிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஏதாவது டெஸ்ட் இருக்கான்னு கேட்டு உங்களுக்கும் வந்து டெஸ்ட் எடுங்க. ஸோ டாக்டர் கிட்ட வந்து எதனால இல்லை, இது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. குறிப்பா ஒரு குறிப்பிட்ட நாள் தாண்டி போகும்போது கண்டிப்பா மருத்துவர்களை அணுகி நம்ம என்ன ஏதாவது குறைபாடால எல்லாம் நார்மலா இருந்து குழந்தை இல்லைங்கிறது வேற. குறைபாடு இருந்து தாமதமாகுதுன்னா அதை உடனே அது சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இதுக்கு செக்ஸாலஜி டாக்டர் சந்திச்சு பார்த்துக்கணும். பெண் மருத்துவர்களும் நிறைய பெண்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய இது சம்மந்தப்பட்ட டாக்டர்கள் மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களை 6 வருஷங்கிறது ரொம்ப அதிகம்னு சொல்லலைன்னா கூட ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. அதனால இனிமேல் வந்து அவங்க தாமதிக்காம
செக்ஸாலஜி மருத்துவர்களை சந்தித்து அவங்க இதை முறையாக சரி பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே டாக்டர். சரிங்க டாக்டர், நம்ம இன்னைக்கு வந்து பேசிட்டு இருந்த டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து பிறப்புறுப்புள்ள பெண்களுக்கு வந்து சுத்தம் இல்லாமல் வச்சுருந்தாங்கன்னா அது வந்து ஒரு காரணமாக இருக்கும் குழந்தை பிறப்பின்மைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து எதனால, எந்த மாதிரியான சுத்தமின்மை, எப்படிலாம் வந்து அவங்க சுத்தப்படுத்திக்கணுங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இது எப்படின்னா, சுத்தமின்மைங்கிறது மட்டும் இல்லாமல் அதை கண்டினியூ பண்ணுறச்ச இன்ஃபெக்ஷன், புண்கள் வர ஆரம்பிக்கும். புண்ணு வர ஆரம்பிச்சதுன்னா இவங்களுக்கும் ஒரு அருவருப்பு இருக்கும், ஆணுக்கும் ஒரு அருவருப்பு இருக்கும், அவங்களுக்கும் ஒரு எரிச்சல் இது இருக்கும். தாம்பத்தியத்தில் ஒரு மன நிறைவான ஒரு தாம்பத்தியம் இருக்காதுங்க, ஸ்பீடு இருக்காது. இதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா பெண் உறுப்பை அடிக்கடி சுத்தம் பண்ணுற பழக்கத்துக்கு முதல்ல கொண்டு வரணும். இது முதல் சமாச்சாரம். அதுதான் வந்து நான் எப்படின்னு கேட்டேன். இப்போ நீங்கள் கூட வந்து முன்ன ஒரு தடவை சொன்னீங்க வந்து சுத்தப்படுத்தும் போது வந்து இந்த கடுக்காயெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கடுக்காயை அந்த மாதிரி நான் வந்து கேட்குறேன், எந்த மாதிரியெல்லாம் வந்து பெண்கள் சுத்தப்படுத்திக்கலாம்? ஒரு இன்னொன்று சொல்லியிருக்கிறேன், படிக்காரம் இருக்கு பாருங்க, அது சில சலூனில், பெரும்பாலும் சலூனில் எல்லாம் நினைச்சாங்கன்னா இந்த சேவிங் பண்ண உடனே அதை போட்டு தேய்ப்பாங்க. அதுக்கு என்னன்னா அந்த பாக்டீரியாவிலேருந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கும். ஒருத்தருடைய பல பேருக்கு யூஸ் பண்ணும்போது கத்தி யூஸ் பண்ணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தொல்லை ஏற்படக்கூடாது. அதே மாதிரி பெண் உறுப்பில் இது மாதிரி புண்கள் இருந்ததுன்னா நம்ம கைப்பக்குவமாக செஞ்சுக்கக்கூடிய முதலுதவி என்னன்னா இது மாதிரி படிகாரத்தை தண்ணியில் போட்டு அந்த தண்ணியில் வாஷ் பண்ணலாம். கடுக்காயை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் கலந்து வாஷ் பண்ணலாம். கடுக்காயை கொதிக்க வச்ச தண்ணியில் எடுத்து வடிகட்டி வச்சுக்கிட்டு ஆற வச்சுக்கிட்டு அதில் வாஷ் பண்ணலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தோம்னாலே ஓரளவுக்கு அந்த ட்ரபிள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்களை பேச சொல்லுங்க. திருச்சியில இருந்து ஃபரிதா பேசுறோம். ஃபரிதா எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ் ரொம்ப தூய தமிழ்ல பேசுறீங்க. எப்பவுமே இப்படிதான் பேசுவீங்களா? இல்ல, கொஞ்ச நாளா தான் இப்ப நாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். சரி. ஃபரிதா, எப்படி பக்ரீத் எப்படி போச்சு? நல்லபடியா முடிந்தது. ஓகே. என்னங்க கொஞ்சம் கூட வந்து எதுவுமே குடுக்கல சாப்பிடறதுக்கு? எனக்கு கவலைப்படாதீங்க, ஐடிவிக்கு பிரியாணி அனுப்பிடுறோம். அதானே. எத்தனை பேருப்பா இருக்கீங்க? எல்லாம் எண்ணிக்கங்க. இங்க ஒரு 3 தலை, உள்ள ஒரு 5-6 தலை இருக்கு. கண்டிப்பா அனுப்புறோம். ஓகேங்க, சொல்லுங்க. அது ஃபரிதா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நான் வந்து இப்போ ஒரு 1.5 வருஷமா கர்ப்பத்தடை மாத்திரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்க. எனக்கு 2 குழந்தைங்க இருக்குங்க. சரிங்க. இப்போ 3வது குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்கு எங்களுக்கு. அதுக்கு வந்து நான் இப்போ கர்ப்பத்தடை மாத்திரை போட்டது நிறுத்தினாதான் பீரியட்ஸ் ஆகுது. ஓகேங்க. திரும்பி அந்த மாத்திரைய 4 டேஸ்ல இருந்து போட்டாதான் பீரியட்ஸ் நிக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்போ நாங்க குழந்தை பெற்றுக்க முடியுமா திரும்பி? அதாவது உங்களுக்கு வந்து அந்த மாத்திரையே வந்து மாத்திரை போட்டாதான் வந்து பீரியட்ஸும் வருது, அந்த மாத்திரை போட்டாதான் வந்து மறுபடியும் உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் நிக்குது. 21 டேஸ்க்கு அந்த மாத்திரை இருக்கு மேம். ஓகே. அது 21 டேஸ் முடிஞ்சு ஒரு 4 நாள் கழிச்சு பீரியட்ஸ் ஆகுது. ஓகேங்க. திரும்பி 5 பீரியட்ஸ் ஆகி 5 டேஸ்ல இருந்து மாத்திரை போடுறப்ப நிக்குது. ஓகேங்க. இப்ப இந்த மாத்திரைய குழந்தை வேணும்னா அதை நிறுத்திட்டு திரும்பி பழையபடி நார்மல் ஆகுறதுக்கு ஏதாவது யோசனைகள் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. தாராளமா கேட்கலாம். எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க 5 டேஸ் சொல்றீங்களா? 5 டேஸும் உங்களுக்கு வந்து பிளட் ஃப்ளோ இருக்குமா? லைட்டா தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகேங்க. சரி, டாக்டர் கிட்ட கேட்போம். உங்களுக்கு ஏஜ் வந்து 24 ஆகுது. ஓகேங்க. என் ஹஸ்பண்ட்க்கு 29 ஆகுது. ஓகேங்க. அப்புறம் இன்னொரு டவுட், அவருக்கு கொஞ்சம் விண்டோ கம்மியா இதா இருக்க மாதிரி சொல்றாங்க. நீர்த்து போயிருக்கா இல்ல கம்மியா இருக்கா? இல்ல, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு சான்ஸ் அவ்வளவா இல்ல. கவுண்ட் கம்மியா இருக்கு அப்ப? ஆமா. ஓகே. வெறுப்பு தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கு. செக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்றாங்க. ஓகே ஓகேங்க, நம்ம டாக்டர் கிட்ட கேட்போம். அத பத்தி அவருக்கும் கொஞ்சம் ஏதாவது ஆலோசனைகள் சொல்லுங்க. தாராளமா கேட்போம் ஃபரிதா. நீங்க அந்த பிரியாணி மறந்துடாதீங்க. டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு இந்த மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு, கர்ப்பத்தடை மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு இது மாதிரி ட்ரபிள் கொஞ்சம் ஏற்படுது. பெரும்பாலான இந்த ட்ரபிள் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க முறையாக அவங்க லேடி டாக்டர், பெண் மருத்துவரை சந்திச்சு அதுக்கு தீர்வு என்ன தேவையோ அதை பண்ணிக்கணும். என்ன கைப்பக்குவமாக உள்ள வைத்தியத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு நாளை கடத்தக்கூடாது.
எதாக இருந்தாலும் ஒன்று. இவருக்கு கண்டிப்பாக ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை சந்தித்து ஏன்னா சின்ன வயசு 29 வயசு, இந்த வயசுலேயே பாதிப்பு இருந்துச்சுன்னா இன்னும் அவர் பிரயாணம் செய்யக்கூடிய தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது இந்த செக்ஸுவல் வீக்னஸுக்குள்ள பிரச்சனை என்னென்னா, நாங்கள் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஆனால் அந்த டிப்ஸ் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அது பாதிப்பை அது சரி பண்ணும். ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது பூரணமான ரிலீஃப் கிடைக்காது. சில பேர் கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நீங்கள் இது பண்ணீங்க ஆனால் அவ்வளவுக்கு ரிசல்ட் இல்லை, பாதிப்பு எந்த அளவுக்குன்னு தெரியாது. அதுக்காக நம்ம என்னதான் போன்ல வந்து நீங்க கேட்டாலுமே பாதிப்பு எந்த அளவுக்குங்கிறது தெரியாது. டாக்டர் சொல்ற மருத்துவமும் ஃபாலோ பண்ணணும். அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து நீங்க டாக்டரை வந்து ப்ராப்பரா வந்து ஒரு டாக்டர் கிட்ட வந்து போய் உங்களுடைய பாடி செக்அப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான டேப்லெட்ஸ் அண்ட் வீட்டுல வந்து நம்ம டாக்டர் சொல்லக்கூடிய வீட்டுல இருந்தே வந்து சரிப்படுத்திக்கக்கூடிய கை மருந்துகளும் எடுத்துக்கணும். அதே அவங்க என்ன செய்யணும்னா தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணணும். ஒரு வாரம் 10 நாள் சாப்பிட்டு பார்ப்போம், நல்லா இருந்தால் எடுப்போம், இல்லைன்னா விட்டுருவோம் அப்படின்னு இது பண்ணக்கூடாது. தொடர்ச்சியாக நம்ம பொதுவாக இயற்கையான உணவு முறைகள், இயற்கையான மருந்துகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாள் போகணும், மாதக்கணக்கு போகணும். 2-3 மாதம் போனால் தான் அது படிப்படியாக ஒர்க் அவுட் ஆகும். அதனால இவங்களுக்கு மட்டும் இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்காக கவுண்டிங்காக உள்ள டெஸ்ட்டுக்கு மட்டும் சொன்னேன். அவருக்கு செவ்வாழைப்பழம் நைட்டில் சாப்பிட்டுட்டு வர சொல்லுங்க. குறிப்பாக அது இதை உற்பத்தி பண்ணோம். வெங்காய விதைன்னு ஒரு விதை இருக்கு, அதை முட்டையினுடைய வெள்ளை கருவில் மாத்திச்சு சாப்பிட்டுட்டு வர சொல்லுங்க. இது ரெண்டுமே பெஸ்ட். ஓகே டாக்டர். எனிவேஸ் ரொம்ப நன்றி ஃபரிதா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஸோ நேயர்கள் அனைவரும் கேட்டிருப்பீங்க, ஃபரிதா வந்து பாத்தீங்கன்னா தைரியமா நம்ம கிட்ட வந்து கேள்விகள்லாம் கேட்குறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லா பெண்களும் முன்னுக்கு வரணும். நமக்கும் வந்து செக்ஸ் ஃபீலிங் இருக்கு, பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா வந்து செக்ஸ் ஃபீலிங் நிச்சயமா இருக்கு. அட் தி சேம் டைம் அதுக்குண்டான எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான உரிமையும் இருக்கு. இதை நீங்க நிச்சயமா உணரணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. பருவம் வரக்கூடிய பெண்களுக்கோ இல்ல பருவம் வரக்கூடிய ஆணுக்கோ ஆண் குழந்தைக்கோ வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த மாதிரிலாம் இருக்கும், உனக்கு இந்த மாதிரிலாம் வந்து ரியாக்ஷன் ஆகும், ஸோ யூ ஹாவ் டு பி ரியாக்ட் இந்த மாதிரி. ஸோ யாரும் வந்து இந்த எப்படி டச் பண்ணா என்ன மாதிரியான ஃபீல் வந்து இருக்கும், ஸோ அந்த ஃபீலுக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்க வந்து செக்ஸை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கான நிகழ்ச்சி தான் இந்த ITVயின் அந்தரங்கம். ஸோ நீங்க எல்லாருமே வந்து இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் கோபால், நாமக்கல். கோபால், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். யாராவது உங்களை சொல்லிருக்காங்களா கோபால்னு? அந்த மாதிரி சரோஜா அம்மா மாதிரி இல்லையா? என்ன வயசாகுதுன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். 28 ஆகுது, இன்னும் யாரும் சொல்லியா? ஓகே, வைஃப் தான் சொல்லிருக்காங்க. ஏன் அவங்க தாங்க சொல்லணும், பின்ன வேற ஏதாவது பொண்ணா வந்து சொல்லுவாங்க? உங்க எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப தப்புங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பிரச்சனைங்கிறத சொல்லிடுங்க. எனக்கு 2 டவுட் இது இருக்கு. தாராளமா 2 டவுட்டையும் கேட்கலாம். அது வந்துட்டு செக்ஸ் வச்சுக்கும் போது வந்துட்டு வைஃப் திடீர்னு மயக்கம் போட்டுறாங்க ரொம்ப நேரம் இது பண்ணும்போது. ஐயோ, மயக்கம் போட்டுறாங்களா? வந்துட்டு திடீர்னு பாதி அவ்வளவு ஆர்வத்திலேயே பண்றீங்க? இல்ல, ஆக்சுவலி வந்து செக்ஸ் வச்சுக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு ஏதாவது டாக்டர்ஸ் ஏதாவது சொல்லிருக்காங்களா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல மேம். எனக்கு அதாவது அந்த விந்து வெளியே வர டைம்ல வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் டைம் ஆகிறனால வந்துட்டு அவங்க அப்படியே அன்கான்சியஸ் மாதிரி ஆயிடுறாங்க. பின்ன அதுதானே செய்யும். ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தா உங்களுக்கு உடம்பு டயர்ட் ஆகுமா ஆகாதா? அதுதான் வந்துட்டு அதனால ஏதோ ப்ராப்ளம் ஆகுமான்னு கேட்குறேன். நிச்சயமா அவங்க பாடி வீக் ஆகுதுங்க, அது உங்களால உணர முடியலையா? அதே மாதிரி மேம் எனக்கு ஒரு 13 வருஷமா வந்துட்டு கைப்பழக்கம் உண்டா? ஆமா மேம். குழந்தைகள் இருக்காங்களா? ஒரு பொண்ணு இருக்கு. ஓகே, அடுத்த குழந்தைக்கு ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதே மாதிரி அந்த அவங்க கூட செக்ஸ் வச்சுட்டாலும் அந்த கைப்பழக்கம் திரும்பவும் வந்துட்டு பண்ணணும் அப்படின்றது தோணுது. அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்க மனசை வந்து திடப்படுத்திக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அந்த விந்தணுவை வந்துட்டு அப்படியே சாப்பிட்றது அதை வந்துட்டு அதனால ஏதோ ப்ராப்ளம் வரும். நீங்க சாப்பிடுறீங்களா? ஆமாமா.
ஓகே ஃபைன், டாக்டர் கிட்ட கேட்போம். சரி டாக்டர், நீங்க இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ லாஸ்ட்டாக அவர் சொன்னது வந்து அதனால எல்லாம் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அது வந்து வேஸ்ட் ஆகக்கூடியது. அது ஆனால் அது ஒரு நல்ல பழக்கம் அல்ல அப்படிங்கறத முக்கியமான. அந்த மாதிரி விந்துல வந்து நல்ல நல்ல அணுக்களும் இருக்கும், கெட்ட அணுக்களும் இருக்குமா? ஆமா. சோ அது ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துமா? அது நம்ம அந்த அளவுக்கு சிந்திக்கிறதை விட இதனால கெடுதல் கிடையாது. ஓகே ஃபைன். கெடுதல் கிடையாது. அதுலயே அவருக்கு வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்து அது மாதிரி ஆனிச்சுன்னா கண்டிப்பா அதனுடைய ரியாக்ஷனை சந்திக்க வேண்டியது வரும். ஒண்ணு, கணவன் மனைவி தாம்பத்தியத்துல ஈடுபடும் போது இவங்களுடைய எய்ம் என்னன்னா அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்ற நோக்கத்துல இருக்கணும். ஆனா அவங்கள வந்து தாக்கணுன்ற மாதிரி தாக்குதல் நடத்தி இது பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து இவரும் வந்து அன்பா தான் அப்ரோச் பண்றாரு. இருந்தாலுமே வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் லாங் 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 டைம் ப்ராசஸ் வேணும். அதுதான் சொல்றேன், இது ஃபியூச்சர்ல பாதிக்கும்ன்றேன். அவருக்கே பாதிப்பு உற்பத்தி பண்ணும். இப்பவே ஒரு சில இது ரொம்ப நாள் நீண்ட நாள் இப்படி வந்து ரொம்ப லாங் டைம் ப்ராசஸ் பண்ணா வந்து சீக்கிரமே வந்து அவங்களுக்கு உண்டான எனர்ஜி எல்லாம் லாஸ் பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா குறையும். ஓகே, அதனால தான் நீங்க சொல்றீங்க இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு, நம்ம சிந்திச்சு இப்பவே வந்து இப்போதைக்கு வந்து திருப்தி அடைஞ்சா போதும், அடுத்த வாட்டி பாத்துப்போம் அப்படின்னு சேமிச்சு வைக்கணும் எனர்ஜி. கண்டிப்பா வேணும். ஓகே, எனிவேஸ் ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம், என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம்ங்க. ஸ்ரீராம். ஊர் வந்து லால்குடிங்க. ஊர் என்ன? லால்குடி. ஆமா மேடம். ஓகேங்க, சொல்லுங்க ஸ்ரீராம். ஸ்ரீராமரா இருக்கீங்களா? இல்ல மேடம். ஆமா மேடம், கண்டிப்பா மேடம். என்னங்க உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வருது, ஆமாவா இல்லையா? இங்கி பிங்கி பாங்கி போட்டு பாக்குறீங்களா? இல்ல இல்ல இல்ல, ஆமா மேடம், கண்டிப்பா மேடம். என்ன இவரு எல்லாத்துக்கும் இல்லங்கிறாரு ஆமாங்கிறாரு? ஆமா மேடம். ஓகே, நீங்க நிறைய டபுள் மீனிங் படமா பாப்பீங்க போல. சரி சொல்லுங்க மேடம். எனக்கு பாத்தீங்கன்னா மேடம் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஏஜ் 29 ஆகுதுங்க மேடம். சூப்பருங்க, சொல்லுங்க. பாத்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் மோர் வந்து எனக்கு கைப்பழக்கம் இருக்குங்க. இது வந்து இந்த இது அவங்க வந்து டாய்லெட் போகும்போதும் இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா இந்த வெள்ளைப்பதல் மாதிரி இருக்குங்க. அது இதனால என்னன்னு அப்ப விரைப்பு தன்மை ஏற்படுதா? அதெல்லாம் இருக்கு மேடம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல இல்ல இல்ல, நீங்க மோஷன் இருக்கும் போதும் வந்து வெள்ளைப்படுதல் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களே, அப்ப வந்து உங்களுக்கு விரைப்பு தன்மை ஏற்படுதா? இல்ல. ஓகே ஃபைன், சரிங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல, அதான் அதுக்காக தான் இதுதான் டவுட். ஓகே ஓகேங்க, சரி டாக்டர் கிட்ட கேட்போம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி எனக்கு உண்டு. உங்களுக்கு திருமணம் ஆகிச்சா? இல்ல மேடம். ஓகே டாக்டர், இவருக்கு உண்டான பதில் என்ன சொல்லுவீங்க? இது மெயின் வந்து இதைத்தான் வெட்ட சூடுன்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கும் ஏற்படும் பெண்களுக்கும் ஏற்படும் இந்த கம்ப்ளைண்ட். ஆமா, அந்த காலத்தையே சொல்லியிருக்காங்க, உஷ்ண முத்துனா வெள்ளை, வெள்ளை முத்துனா கட்டை அப்படின்ட்டு. ஆமா, அதனால பொதுவாக வந்து உஷ்ணம் அதிகமாகாமல் பார்த்துக்கணும், அதை தவிர்த்துக்கணும். இந்த தூக்கத்தில் சக்தி வெளியேற மாதிரி தான் இதுவும். 1 பாத்ரூம் போன பிறகு 2 பாத்ரூம் போகும்போது இது மாதிரி சக்தி விரயங்கள் ஆகும். இது இப்போதைக்கு ஒன்றும் தெரிலனா கூட ஃபியூச்சரில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த வீரிய குறைவு ஏற்படும். அதனால் இப்போவே அவர் என்ன செய்யணும், ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை அணுகி இதுக்கு தீர்வு. ஏன்னா நீண்ட நாள் இவர் கைப்பழக்கம் இருக்குது. அதனால் திருமணத்துக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஆலோசனை பெற்று அதுக்காக திட மருந்துகளையும் எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு மேரேஜ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பழக்கத்தில் உணவுன்னு கொண்டு வரதா இருந்தால் எப்போதும் போல எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடியது மாதிரி முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, சாரப்பருப்பு, இது மாதிரி பருப்புகளை எடுத்துக்கணும். பேரிச்சம்பழம், அத்திப்பழம், இது மாதிரிலாம் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஆமாம் வாங்கிடலாம். ஆனால் குறிப்பாக இவர் ஒரு மருத்துவரை அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாருன்னா ரூட் நல்லா இருக்கும், லைன் கிளியரா இருக்கும். ஓகே, எனிவேஸ் ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்கப்பா. வணக்கம் மேடம். சொல்லுங்க. 30 வயசு ஆகுது. நீங்க உங்க டிவி வால்யூம் மியூட்ல வச்சுட்டு பேசுங்க. உங்க பேரை சொல்லுங்க. சேகர். சேகர் எங்க இருந்து? நாமக்கல்ல இருந்தா? ஆமா. சொல்லுங்க. இப்ப வீட்ல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன வயசாகுது?
31 ஆயிடுச்சு. 31 ஆயிடுச்சா? சரி, ஓகே. ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க. அப்புறம் 10 வருஷம் எவ்வளவு இருக்கு? இப்ப என்ன கல்யாணம் பண்ணலாமா வேணாமா? என்னங்க இது, கல்யாணம் பண்ணலாமா வேணாமா டாக்டர் கிட்ட கேக்குறீங்க? உங்களுக்கு இது வந்து அந்தரங்கம் நிகழ்ச்சி, மேட்ரிமோனியல் நிகழ்ச்சி கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லுவாரு இந்த மாதிரி செக்அப்லாம் பண்ணிட்டு நீங்க வந்து பெண் பார்க்கும் படலத்தை ஆரம்பிக்கலாம், கல்யாணத்தை தாராளமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகுமா என்ன ஏதுன்னு தெரியல. எதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆகுமா? இல்ல 10 வருஷமா வாழ்க்கையை வீணாக்கிட்டோம். கைப்பழக்கம் இருக்கா? எத்தனை வருஷமா? 10 வருஷமா. என்னங்க 10 வருஷமா தான், கம்மியா தான். 10 வருஷமா கம்மியா? பாவமே. பின்ன அதனாலதான் இவ்வளவோ யோசிச்சிருக்கீங்க. சரி, டாக்டர் கிட்ட கேட்போம் இதனால பிரச்சனை வருமா வராதான்னு. டாக்டர் சொல்லுங்க டாக்டர், எத்தனை மில்லி லிட்டர் வந்து வெளியே விட்டீங்களோ? கம்முன்னு நினைச்சு ஏதாவது புக்கு கிக்கு ஒட்டிட்டீங்களா என்ன? சரி டாக்டர் கேளுங்க. இல்லை, குறிப்பாக நான் எல்லாருக்குமே திருமணமாகாத அனைத்து இளைஞர்களுக்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, கைப்பழக்கத்தை ஒரு பெரிய பாவமாக நினைக்காதீங்க. என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், பெரிய பாவம் பண்ணிட்டோம், ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் முடிஞ்சது தான், அது திருப்பி இனிமேல் கிடைக்க போகிறதில்லை. ஆனால் அதே சமயத்தில் இனிமேல் பட்டு நம்ம மேரேஜ் நோக்கி போகும்போது நம்ம சேஃபாக பார்த்துக்கணும், அதுக்குள்ள ரூட்டை நம்ம கிளியர் பண்ணிக்கணும். பொதுவாக இது மாதிரி தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சுனாலே கண்டிப்பாக ஒரு மருத்துவர் அணுகி இது பண்ணி இழந்த அந்த எனர்ஜி எல்லாம் எப்படி மீட்கலாம் டாக்டர்? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம்? இவரு கல்யாணம் மாப்பிள்ளையா வேற ஆக்க போறாங்க, கல்யாணம் மாப்பிள்ளைய கொஞ்சம் தயார் பண்றதுக்கு ஏதாவது விசேஷமான மருந்துகள் சொல்லுங்க. குறிப்பா இது அவங்க அங்க போனாலும் அதே மாதிரிதான், இங்க வந்தாலும் நம்ம மருந்து இவங்களா எடுத்துக்கிட்டாலும் கூட ஓரிதழ் தாமரை, அஸ்வகந்தா, நிலப்பனக்கிழங்கு, இது மாதிரி மருந்துகளை தொடர்ச்சியாக ரொட்டீனாக ஏதாவது ஒன்று பொடி பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் ஒவ்வொரு ஸ்பூனும் பாலில் போட்டு சாப்பிட்லாம். இப்போ நிலப்பனக்கிழங்கு இருக்குன்னு வச்சுங்க, பொடி பண்ணி வச்சுக்கிடலாம். ஒன்று சுத்தம் பண்ணி கிளியர் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி காலை மாலை ஒரு மாதம் 2 மாதம் தொடர்ச்சியாக சாப்பிட்ணும். அது சாப்பிட்டுக்கிட்டு வரும்போதே அவங்களுக்கு பலன் தெரியும். சரி, நம்ம இதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, எனிவேஸ் ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்குங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்லணும்ல. வணக்கம். என்ன ஆச்சு, அப்படியே சென்னை நின்னுட்டீங்களா ஒரு நிமிஷம்? இல்ல கேக்கலையா? ஓகே ஓகே, வேற ஏதோ ஒரு சிந்தனை ஓடிட்டு இருக்கு அப்ப மனசுக்குள்ள. ஓகே சொல்லுங்க. அதாவது நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நல்ல மூச்சு நல்லா இழுத்து விடுவா பாப்போம். ஓகே ஓகே, விட்டாச்சு. இப்போ ஓகே ஆயிடுச்சா? ஓகே ஓகே. இப்போ எங்க ஓகே ஓகே அப்படியே பரபரன்னு ஓடிக்கிட்டே இருக்கு வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் உங்க பேரை சொல்லுங்க. என்னம்மா? ஹலோ, உங்க பேரை சொல்லுங்க. சங்கர். சொல்லுங்க சங்கர். இன்னமும் உங்களுக்கு அந்த குளிர் விடல. சரி சொல்லுங்க சங்கர், உங்களுடைய பிரச்சனைய சொல்லுங்க, கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. சின்ன வயசுல இருக்கும்போது ஆண்குறியில வந்து கிருமி இருக்குன்னு சொல்லி அந்த தோல் ரிமூவ் பண்ணாங்க. சரிங்க, கிருமி இருக்குன்னு ரிமூவ் பண்ணாங்களா? ஆமா. சரிங்க. இப்ப வந்து என்ன ஆயிடுதுன்னா, சில சமயம் அந்த இதுக்குள்ள தோலுக்குள்ள போய் ஆண்குறியம் வந்து சுருங்கிக்குது, தோல் வந்து முன்னாடி வந்து முடிக்குது. புரியல, தோலுக்கு முன்னாடி வந்து அதாவது அந்த முன்னாடி அந்த தோலை வந்து சுனத் பண்ணிட்டாங்க. ஓகேங்க, அது புரியுது நீங்க சொன்னது. இப்போ என்னன்னா, சில சமயம் சுருங்கும் போது தோல் வந்து தோலுக்குள்ள வந்து அது அடங்கிக்குது. ஓகேங்க. சரி, இதுதான் உங்களோட பிரச்சனையா? ஆமா. கைப்பழக்கம் எதுவும் கிடையாது? இருக்காது. எத்தனை வருஷம்? அது ஒரு 7 வருஷம் இருக்குண்ணா. ஓகே, கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கா? சரி, ஒரு நாளைக்கு எத்தனை முறைன்னு பண்ணுவீங்க? அப்பெல்லாம் இல்ல மேம், ஒன் வீக்லி 1 or 2 days. ஓகேங்க. சரிங்க, டாக்டர் கிட்ட வந்து அதுக்கு உண்டான நீங்க கேட்ட சந்தேகத்துக்கு உண்டான தீர்வு என்னன்னு கேட்போம். டாக்டர் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அவர் சொல்கிற கம்ப்ளைண்ட்லாம் ஒரு பாதிப்பும் கிடையாது, அதனால எந்த இதுவும் கிடையாது. தோல் முன்னே இது பண்ணுறது சாதாரண டயத்தில் வீரியம் வரும்போது அது பேக்கில் போயிடும். ஓகே. ஆமாம். ஒன்று, கைப்பழக்கத்தை இன்னும் கொஞ்சம் கேப் விட சொல்லுங்கள். சொன்ன கேப் விட்டாலே சரியாக வந்துடும். ஓகே டாக்டர். ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர் பாப்போம். ஹலோ வணக்கம்.
வணக்கம். என்ன ஆச்சு இன்னைக்கு? நேர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா வந்து நான் 1க்கு 4 முறை வணக்கம் சொல்றேன், வணக்கமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்பா சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க மேடம்? ரொம்ப நல்லா இருக்குங்க. என் பேர் வந்து ரகு, வேலூர்ல இருந்து பேசுறேன். ஓ ரகு, சொல்லுங்க ரகு, எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன். நான் டெய்லியும் உங்க நிகழ்ச்சி பார்த்துட்டே இருப்பேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. அப்பப்பா உங்க பெரிய மனசுங்க, உங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் அழகா இருக்கேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? உண்மையாவே உங்க பெரிய மனச பாராட்டுறீங்க. நீங்க இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, யாராவது ஒருத்தரா சொல்லிருக்கீங்களா இந்த வார்த்தை? இல்ல நான் இப்பதான் மேடம் சொல்றேன். இல்ல டெய்லியும் பாத்துட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. போறீங்க, எனக்கு வெக்க வெக்கமா வருதுங்க. அடுத்து உங்க பிரச்சனைக்கு வாங்க. பரவாயில்லைங்க மேடம். உங்க பிரச்சனையை சொல்லுங்க. உங்க பிரச்சனை. ஏஜ் வந்து 24 ஆகுது. நமக்கு ஒரு 10 இயர்ஸா கை பழக்கம் இருக்கு. 10 இயர்ஸா கைப்பழக்கம் இருக்கு அப்படி சொல்றீங்க. ஒரு நாளைக்கு இல்ல ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை வந்து கைப்பழக்கத்துல ஈடுபடுவீங்க? ஒரு நாளைக்கு 2 வாட்டி, ஒரு வாரத்துக்கு 14 டைம். அது கணக்குதான். இதனால வந்து சரி இப்போ வந்து சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நாள் மேரேஜ் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஓ நினைக்கிறீங்க? ஏன் உறுதியா இல்லையா? ஆயிடும், கண்டிப்பா ஆயிடும். சரி, நமக்கு வந்து விருப்பத்தன்மை கொஞ்சம் லைட்டா கம்மியா இருக்கு. இப்போ வந்து மேற்கொண்டான வந்து கைப்பழக்கம் செஞ்சாலும் எனக்கு வந்து எப்படி சொல்றதுனாக்கா விருப்பத்தன்மை வந்து இன்னும் அதிகமாகணும், நிறைய வரணும். இதுக்கு ஏதாவது ஓகே, நிறைய வரதுக்கு என்னதான் பண்ணலாம் டாக்டர் கிட்ட கேட்போம். ஒரு செடின்னு இருந்தா அதுக்கு வந்து மணல், தண்ணி, உரம் இதெல்லாம் வேணுங்க. இது எல்லாத்தையும் இல்லாம செடி வளரும்னா எப்படி வளரும்? அதுதான் நீங்க இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி டாக்டர், இவருக்கு உண்டான தீர்வு ஒரு குறிப்பா முதல்ல மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எங்களை மாதிரி ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை அணுகி முறையா ட்ரீட்மெண்ட் பண்ணி இழந்த ஆண்மை சக்தியை மீண்டும் திரும்பி பெறணும். லைஃப்ல குறையாம பாதுகாத்து. ஆண்மை குறைவுங்கிற பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கும். இது மாதிரி வாரத்து அதாவது டெய்லி 2 பேனும் 3 பேனும்ன்றது, அதாவது நாங்க எப்போதுமே சொல்றதுன்னா அதிகமா வச்சுக்கிட்டா கண்டிப்பா பாதிப்பு வரும். என்னைக்காவது ஒரு நாள்னா தப்பு கிடையாது. இதான் நம்மளுடைய அட்வைஸ் என்ன. ஆனா அதே சமயத்துல ஒரு நாளைக்கு 2 பயணம் 3 பயணம், வாரத்துக்கு 7 பயணம் 10 பயணம் 15 பயணம்னா கண்டிப்பா பாதிக்கும், நிச்சயமா பாதிக்கும். அதனால ஒரு செக்ஸாலஜி மருத்துவர் அணுகி இவரு இது பண்ணிட்டு மீட்டுக்கிட்டு தான் திருப்பி மேரேஜ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ஆயிடும். ஓகேங்களா? எனவே ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்களை பெயர் சொல்லுங்கம்மா. பேர் வந்து அனிதா மேடம். அனிதா, எப்படி இருக்கீங்க அனிதா? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கும் அனிதா. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? நாங்க தூத்துக்குடியில இருந்து பேசுறோம் மேடம். ஓ சரி சரி, ரொம்ப நல்ல ஊரு இல்ல? எப்பவுமே ஜிலு ஜிலுன்னு காத்து, நல்லா இருக்கு, கடல் கிட்டே இருக்கிறதுனால நல்லா இருக்கு மேடம். ஒரு 2 கொஸ்டின் கேட்கலாம். தாராளமா கேட்கலாமா, கேளுங்க. இந்த உடல் உறவு பண்ணிட்டோம்னா எங்க வீட்டுக்காருக்கு வந்து மறுநாள் ஆனாலும் கண்ணெல்லாம் கெட்டுது, படபடன்னு வருது அப்படிங்கிறாங்க. செஞ்ச உடனே இப்படி வருது அப்படிங்கிறாங்க. ஓ, உடல் உறவு வச்சுக்கிட்ட உடனே வருதா? வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு படியா கண்ணை கட்டிட்டு படபடன்னு உடம்புலாம் வேர்த்துட்டு வருது. ஓகே. அதனால இந்த பின்னாடி உள்ள முதுகு எலும்பு பயங்கரமா வலி ஓவரா கொடுத்துங்காங்க. ஓகே, முதுகு வலி அதிகமா வருது சொல்றாங்க, படபடன்னு இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. மேடம் ஹலோ சொல்லுங்கம்மா, எனக்கு கேக்குதுமா. மார்பு பெருசா இருக்கு மேடம், அது ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஐடியா கேட்குங்க. குழந்தைகள் உண்டாமா உங்களுக்கு? குழந்தைகள் இருக்கு மேடம். ஓகே, குழந்தைங்களுக்கு என்ன வயசாகுது? கடைசி குழந்தைக்கு என்ன வயசாகுது? அவங்களுக்கு 8 வயசு ஆகுது மேடம். 8 வயசு ஆகுது. உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? 32 மேடம். 32? 32. உங்களுடைய கணவருக்கு என்ன வயசாகுதுங்கம்மா? அவங்களுக்கு ஒரு 38 மேடம். ஓகேங்க, சரி. டாக்டர் கிட்ட வந்து நீங்க கேட்ட கேள்விக்குண்டான தீர்வு என்னங்கறத கேட்போம், சரிங்களா? ஓகே, சொல்லுங்க டாக்டர். அவர் வந்து என்ன வெயிட் இருக்காருங்கிறது ஒன்று இருக்கு. வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ட்ரபிள் ஏற்படும்.
வேற பிபி சுகர் இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கும் இதாகும். ஓகே வேற ஏதாவது கார்டியலிசர் அதாவது ஹார்ட் சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் எதுனா இருக்கா அப்படின்ட்டு இதை பார்த்துக்கணும். ஓகே ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜை 40 நெருங்கிட்டு இருக்கக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் பாடி கண்டிஷனை செக்அப் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கணும். ஓகே சாதாரணமாக டயர்டு இருந்ததுன்னா அந்த வெல்லம் ஒரு தீர்வு. நாட்டு வெல்லம்னு சொல்கிறோம் பாருங்க, அச்சு வெல்லம், அதை ஒன்று உறவுக்கு பிறகு ஓகே அதை நல்லா மென்று தின்னுட்டு பாலோ தண்ணியோ குடித்தோன்னா அது ரிலாக்ஸ் ஆகிடும். இதுதான் இதுக்கு தீர்வு. ஓகே ரொம்ப நன்றிம்மா அனிதா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா வந்து நம்ம நிகழ்ச்சி போயிட்டே இருக்கு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. நிறைய சாப்பிட்றாங்க போல. எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க. அவங்க சாப்பிட்ற அந்த ஸ்மெல் எல்லாம் பார்க்கும்போது நான் போய் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீங்க ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க. இது ஐடிவி வழங்கும் அந்தரங்கம். ஓகே, வெல்கம் பேக் டு அவர் ஷோ. இது ஐடிவி வழங்கும் அந்தரங்கம் லைவ். சரி, என்னடா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப வந்து சாப்பிட்டதை விட பேசுறதாங்க அதிகம். சரி, நம்ம டாக்டர் கிட்ட வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் வந்து கேட்டே ஆகணும். நம்ம இன்னைக்கு டாபிக் எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா வந்து பிறப்பெண்மைக்கு, அதாவது குழந்தை பிறப்பெண்மைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கு பெண்களுடைய பிறப்புறுப்புல இருக்கக்கூடிய சுத்தமின்மை தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கான விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணலாங்கிறது டாக்டர் குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ டாக்டர், இப்போ வந்து பிறப்புறுப்புல வந்து நம்ம சுத்தமா வச்சு இல்லை அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன் வரும் டாக்டர்? பொதுவாக வெள்ளப்படுற கம்ப்ளைண்ட் வரும். வெள்ளப்படுற கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அடுத்தது பெரும்பாடு, இல்லாட்டி ஒழுங்கான மாத வர்றது ஒழுங்காக வராது. ஒன்று ஸ்டெக் ஆகும், இல்லைன்னா ஓவர் ப்ளீடிங் ஏற்படும். இது மாதிரி ஏற்படுறது நீர்க்கட்டிகள் வர ஆரம்பிக்கும். இப்படி மெயின் வந்து சுத்தமின்மைங்கிறது அது மட்டும் முக்கியங்கிறத விட அதுவும் ரொம்ப முக்கியமான காரணங்கிறதுனால சுத்தமாக பார்த்துக்கிறது நல்லது. அதாவது உள்ளாடைகளை அடிக்கடி சுத்தமாக வச்சுக்கணும். ஒரு தடவை போட்டதை 2-3 நாளைக்கெல்லாம் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், பேடு யூஸ் பண்ணுறது வந்து இந்த பீரியடு டயத்தில் மினிமம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வச்சுக்கலாம். அதிகபட்சம் ஒரு 7 மணி நேரம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது, மாற்றிக்கணும். சில பேர் லைட்டாக தான் இருக்குது, அப்படி இருக்கட்டும், ஒரு நாள் 2 நாள் வச்சுக்கலாம் அப்படின்லாம் வச்சுப்பாங்க. அது மாதிரி வச்சுக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் பாதிப்பு வரும். அது மாதிரிலாம் வராத பாதுகாத்துக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. அப்பா, வணக்கம் மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் வணக்கம் சொன்னதுமே நீங்க தாங்க இன்னைக்கு ஒழுங்கா அழகா வணக்கம் சொல்லிருக்கீங்க எனக்கு. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் வந்து முத்துக்குமார் மேடம். முத்துக்குமார், எப்படி இருக்கீங்க? முத்தா மூத்திருக்கலாம். என்னங்க வைக்கப்படுறீங்க? இல்ல ரொம்ப முத்தி போச்சா? அப்படி இல்ல மேடம், என்னோட பிரச்சனை என்னன்னா, என்னோட 2 பேரும் சேர்ந்து இருக்கிற போது சேர்ந்து முடிஞ்சு என்னோட விந்து வெளியே வந்த உடனே எனக்கு வந்து உடல் அப்படியே டயர்ட் ஆயிடுது. ஓகேங்க. டயர்ட் ஆன உடனே அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இல்ல 10 மினிட்ஸ்ல அப்படியே தூக்கம் வந்துருது. ஓகேங்க. அசதியில் அப்படியே தூங்கிடுறேன். ஆனா என்னோட ஒய்ஃப் வந்து மறுபடியும் சேர்ந்து இருக்குன்னு பிரியப்படுறாங்க. உங்களுடைய வயசு என்னங்க? வயசு வந்து 41. 41. உங்களுடைய வெயிட் என்னங்க? என்னோட வெயிட் வந்து 81. 81 கரெக்டா தான் இருக்கா இல்ல யோசிச்சு சொல்றீங்களே அதனால கேக்குறேன். கரெக்டா இல்ல வந்து மறுபடியும் செக் பண்ணுமா? கரெக்டான வெயிட் தான். ஓகே ஓகே, வயசுல கரெக்ட் தான், ஆனா வெயிட்ல என்னங்கிறது தெரியல. ரொம்ப டவுட்டா பேசிட்டு இருக்காரு. சரி டாக்டர், இவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிக்கிறது நல்லது. ஒன்று, இவருடைய வேலை முடிஞ்சு போயிடுது. ஆனா அவங்க மனைவிக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் சுத்தமா கிடைக்காததுனால, முழுமையா கிடைக்காததுனால அவங்களுக்கு மீண்டும் அந்த உறவுக்கு தயாராகிறாங்க. ஆனா இவர் என்ன செய்யணும்னா, அவங்கள சந்தோஷப்படுத்துற வரை உறவு வச்சுக்கிட்டு படுத்தாருன்னா இவரும் தூங்கலாம், அவங்களும் தூங்கலாம். ஆமா, அதனால நான் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணா சரியா வந்துடும். செம்பருத்தி பொடியை தேன்ல மத்திச்சு சாப்பிட்டுட்டு வந்தாருன்னா இது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நீண்ட நேரம் கிடைக்கும், அவரை மனைவியை திருப்திப்படுத்த முடியும். ஓகே, சரி, அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். அட வணக்கம்ப்பா. வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பாஸ்கர். பாஸ்கர், எப்படி இருக்கீங்க பாஸ்? நல்லா இருக்கு. எப்படி வீட்ல பாஸா பூனையா? ஆமா, பாஸ் தான். பாஸ் தான். ஓகே, சொல்லுங்க. அப்ப வந்து வீட்ல மட்டும் இல்ல, எல்லாமே நீங்க சொல்ற பேச்சை கேட்டு நடக்கும்.
அப்படிதான். ஓகே. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுமே. அப்ப இங்க வந்து ஒருத்தர் இருக்காரு, எந்த பாஸ்க்கும் அடங்குறது கிடையாது. என்ன ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காரு, அவருக்கு மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொல்லிடுங்க. அப்படியா? ஆமா. இன்ஃபார்ம் பண்ணுமா ஏதாவது பேரு? வேணாம் மேடம். சரிங்க, நீங்க சொல்லுங்க. தப்பிச்சாரு மனுஷன், எஸ்கேப்பா. உள்ள இருந்து வாய்ஸ் எல்லாம் கேக்குது. சொல்லுங்க. மேடம் ஆண்குறி வந்து சின்னதா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரிங்க. தன்மைலாம் இருக்கு. ஓகே. ஆனா அது விந்து வெளியான அப்புறம் சின்னதா மாதிரி ஃபீல் ஆகுது. நார்மல் டைம்ல வந்து சின்னதா இருக்கிற மாதிரி. ரொம்ப குட்டியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க. உங்களுடைய வயசு என்ன ஆகுது? 25. 25 இயர்ஸ் ஆகுது. திருமணம் ஆகிடுச்சா உங்களுக்கு? இன்னும் இல்ல. ஓகே. அண்ட் தென் வந்து உங்களுடைய வெயிட் என்னன்னு சொல்லுங்க. 70. உங்களுடைய ஹைட்? 173. 173 கரெக்டா? கரெக்ட். ஓகே. சரி, டாக்டர் கிட்ட கேட்போம் இதுக்கு உண்டான தீர்வு என்னங்கிறது. டாக்டர் சொல்லுங்க. பொதுவாக இது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த கைப்பழக்கம் அதிகமாக இருந்துச்சுனாலே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உறுப்பு சிறுக்க ஆரம்பிச்சிடும். அதை குறைச்சிக்கணும். ஆமாம், சந்தனாதி ஆயில்னு ஒரு எண்ணெய் இருக்குது, சந்தன எண்ணெய். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அந்த தளர்வு போகும், பூரிப்பு கிடைக்கும். ஓகே ஓகே. எனவே சார் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. ஷோல அடுத்த நேயர் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அடுத்த நேயர் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் வந்து நம்ம கேட்ட கேள்விகளுக்கும் அண்ட் நான் அவ்வளோ இம்சப்படுத்தி நிறைய விஷயங்கள் வந்து டாக்டர் கிட்ட கேட்டு தொல்லை பண்ணி உங்களுக்காக வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருக்கேன். ஸோ அந்த தொல்லைகள்லாம் பொறுத்துக்கிட்டு நான் பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு பாவம் பொறுத்துட்டு இருந்தாரு. அதுக்காக வேண்டிய நான் நன்றி சொல்லி ஆகணும். என்னுடைய சார்பிலையும் நேயர்கள் சார்பிலையும் நன்றி டாக்டர். என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஜாலியாகவும் அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் நிறைஞ்ச ஒரு நிகழ்ச்சியாகவும் இருந்திருக்கும் இல்லையா? இதே போல நாளை உங்கள் அனைவரையும் இதே நிகழ்ச்சியில் வந்து மீட் பண்றேன். Until then, bye from Giriji Sri. Bye bye and take care.